பலம் மார்கழி மாதத்தின் 22வது நாளான இன்று திருவாசகத்தில் 20வது தலைப்பில் அமைந்துள்ள திருப்பள்ளி எழுச்சி 2வது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். சிற்றம்பலம். அருணன் இந்திரன் திசையணுகின இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எல எல நயன கடிமலர் மலரமற் அன்னலம் கண்ணா திரள் நிறையறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது. சூரிய பகவானின் தேரோட்டியான அருணன் இந்திரன் திசையாகிய கிழக்கு திசையை அடைந்தான். அது எப்படி இருக்கு தெரியுமா? உன்னுடைய உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இலை, உன்னுடைய அந்த மலர்ந்த திருமுகத்துல எப்படி அருள் அப்படிங்கிற ஒளி பரவி உலக ஆன்மாக்கெல்லாம் உய்வு பெறணும் அப்படின்னு பெருங்கருணையோட அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அப்படின்னு அஞ்ஞானத்தை நீக்கி மெய்ஞானத்தை அருளுவதற்காக உன்னுடைய அந்த கருணையான அந்த முகம், திருமுகம், மலர் முகம் அப்படின்னு சொல்றார் மாணிக்கவாசகர். அதுபோல எப்படி நீ அஞ்ஞானம்ங்கிற அந்த இருளை நீக்கி மெய்ஞானத்தை தருவதற்காக அந்தவனுடைய மலர் முகத்துல கருணை பொழியிறதோ அதுபோல அந்த சூரியன் கிழக்கு திசையை அடைந்து உலக உயிர்கள்லாம், ஏன்னா சூரியன் எழுந்தாதான் உலக உயிர்கள்லாம் இயக்கம் பெறும், உலகம் விரிவடைய துவங்கும், அன்றாட பணிகளை செய்ய துவங்குவாங்க. அதனால பெருமானுடைய அந்த கருணை எப்படி உலக உயிர்களுக்கு ஆன்மாக்களுக்கு பரவுதோ அதுபோல அந்த சூரிய பகவானுடைய கருணையின் சூரியன் இல இல நயன கடிமலர் மலர், அப்பதான் மலர்கள் எல்லாம் மலர துவங்குது. மற்ற அண்ணலாம் கண்ணாம் அப்படின்னு சொல்லி சூரியன் மேல் எழுந்து செல்ல செல்ல உனது கண் போன்ற விளங்கும் வாசனை பொருந்திய தாமரை மலர்கள் விரிந்தன. பெருமானோட கண் போல இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர்கள்லாம் விரிவடையுது சூரியன் வந்ததுனால அப்படின்னு சொல்லி, அப்புறம் திரள் நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. அந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த தாமரை மலர் மலர்ந்த உடனே அது ரீங்காரம் செய்கின்றன. திருப்பெருந்துறை சிவபெருமானே அருள் செல்வத்தை அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அருள் செல்வமாகிய அந்த திரு அருள் செல்வத்தை இன்ப மலையை எல்லா பொருள்களுக்கும் அலை போல தோன்றி அடங்குவதற்குரிய பெருங்கடலே, அந்த நீ திரு பள்ளியினின்று எழுந்து அருள்வாயாக என்று இந்த 2வது திருப்பாடலில் அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே. அலைக்கடல் எப்படி பறந்து விரிந்து இருக்கின்றதோ அதுபோல உன்னோட திரு அருள் செல்வமாகிய அந்த கருணை கடல் பறந்து விரிந்திருக்கின்றது. அதை இந்த உலக ஆன்மாக்களுக்கு உய்வடைவதற்கு அருளுவதற்காக எழுந்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லி 2வது பாடலில் நமக்கு மணிவாசக பெருந்தகை அருளி செய்திருக்கின்றார். தொடர்ந்து நாம் திருப்பள்ளி எழுச்சி அதை தொடர்ந்து நாம் திருவாசகம் முழுமையுமாக பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.